கொத்து கொத்து நான் வாழ்ந்தா உன் கூட வாழணும்னு தோணுது. அப்படியே ஆகட்டும். லைஃப் லாங் உன் கூட மட்டும்தான் வாழணும்னு தோணுது. வாழ்ந்துருவோம். கொத்து யான்னே தெரியல. உருகுதே மருகுதே ஒரே சொல்லாலே. உருகுதே மருகுதே ஒரே இந்த நேரத்துல ஃபோன் பண்றாரு. ஐயோ என்ன பண்றது கொத்து? எடுத்து என்னது பேசுறது? சொல்லுங்க. ஹலோ, ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சிச்சுமா? இன்னும் 2 நாள்ல ஊருக்கு வந்துருவேன். என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? இல்லைங்க. என்ன உன் பேச்சுல ஒரு தடுமாற்றம் தெரியுது? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. வீட்டு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போதுங்க. சரி, நான் நேர்ல வந்து பாத்துக்கிறேன். உனக்காக தான் ஒரு gift வாங்கிட்டு இருக்கேன். நீ ரெடியா இரு செல்லம். வெச்சிட்டுமா? என்ன சொல்றது? அச்சோ. மா, எப்படி இருக்கீங்க? எங்கம்மா சாந்தி? போதும்டா, நீ வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தது. அவ இங்க ஆம்பளை சவுத்துக்கு மதம் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டா போனது போனியே, ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிருக்க கூடாது? பிள்ளைய பாத்துக்கிட்டாது உட்காந்துட்டு இருந்திருப்பா. என்னம்மா சொல்றீங்க? அவ ஓடி போயிட்டாடா. இனிமே நான் இங்க இருந்தே வேலை பாக்குறேம்மா. இனிமே நீ வேலை பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? அதான் ஓடிட்டாளே. அயோக்கிய பயலே, நல்லா கறியும் மீனும் சாப்பிட்டோன்னு சொன்னியே, ஆஃப் வாங்கி குடிச்சோன்னு சொன்னியே, அதெல்லாம் யார வீட்டு காசு? எல்லாம் இந்த மனுஷன் சம்பாரிச்சு கொடுத்ததுடா. முருகன் பொண்டாட்டியை மேஸ்திரி கரெக்ட் பண்ணுவார்னு நினச்சேன். பார்த்தா மேஸ்திரி பொண்டாட்டி தான் முருகன் கரெக்ட் பண்ணி கூட்டாந்துருக்கான். இவங்ககிட்ட தான் ஏன் உஷாராக இருக்கணும். இதை பாரு சாந்தி, வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தனும் ஒரு டீ குடிச்சா ஒரு வெள்ளி செலவாயிடுமேன்னு தான் எல்லா ஆசா பாசங்களையும் அடக்கிக்கிட்டு தான் கஷ்டப்பட்டாலும் தான் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சேர்த்து வச்ச காசு எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறான். வெளிநாட்டில் வேலை செய்கிறவனோட வலி என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சா நீ இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது. என்னை மன்னிச்சிருங்க, நான் நிஜமாவே தெரிஞ்சிட்டேங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. உங்க அருமை எனக்கு அப்போ புரியல, இப்போதாங்க புரியுது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எழுந்துரு. உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமேலாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. புருஷனுக்கு துரோகம் பண்ணாது. உன் புருஷன் முருகனுக்காவது உண்மையா இரு. நல்லா இரு. மனசார வாழ்த்துறேன். எங்க இருந்தாலும் வாழ்க.